எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்த அதிகாரம். ஏற்கனவே கடந்த வாரம் மத்தேயு 1 அதிகாரத்தை பார்த்தோம். ஆக்கியோன் புத்தக பின்னணி, ஏன் மத்தேயு இப்படி எழுதுகிறார், எதற்காக இந்த பட்டியல் என்றெல்லாம் போன வாரம் மிக நீளமாக, ஆழமாக, விரிவாக, ஆவிக்குரிய ரீதியில் அந்த அதிகாரத்தில் இருப்பவைகளை படித்தோம். மத்தேயு 1 அதிகாரத்தில் இயேசுவின் அறிமுகம் மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இயேசு எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார்? இயேசு தேவகுமாரனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று முதல் வசனம் ஒரு தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து என்பவர் எப்படி ஒரு குமாரத்துவத்தின் வழியிலே வருகிறார் என்று அந்த ஆக்கியோன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். பிறகு அந்த வரலாற்று பட்டியலை முடித்துவிட்டு ஆக்கியோன் மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரம் என்ன, அந்த ஜனனத்தின் விவரம் என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால், மிக முக்கியமாக அந்த ஆக்கியோன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது 2 பெயர்களோடு அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று இயேசு. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இயேசுவை ஒரு இரட்சகராக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், 400 வருஷம் இரட்சகர் இல்லாமல் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். 400 வருஷம் ஜனங்கள் வறட்சியோடு இருக்கிறார்கள். 400 வருஷம் ஜனங்கள் வாழ்க்கையில மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது மத்தேயு தனது இரட்சகரை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இயேசு வந்ததை சொல்லும் பொழுது, இயேசு இரட்சகர் வருகிறார், இயேசு ரட்சிக்க வருகிறார், இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்க வருகிறார், இயேசு வந்தால் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார், இதோ அவர் பேர் இயேசு. அவ்வளவு பெரிய ஒரு அறிமுகம், அவ்வளவு பெரிய முக்கியமான சந்தோஷமான ஒரு அறிமுகம் இயேசு என்ற பெயருக்கு. அதற்கு அடுத்த இன்னொரு பெயரோடு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுவை மத்தேயு அறிமுகப்படுத்தி எழுதும் பொழுது இம்மானுவேல் என்ற ஒரு பெயரிட்டு அதற்கு பொருளையும் சொல்லுகிறார். என்ன? நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்று. கவனியுங்கள், இயேசு என்ற பெயர் எல்லாரையும் பாவங்களை நீக்கி கழுவுகிற பெயர். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன்? எனக்கு என்ன பயன் என்றால், என் பாவம் கழுவப்பட்டது, சரி, மீதி என்ன பயன்? மீதி என்ன பயன்? கழுவப்பட்ட பிறகு எனக்கு என்ன இருக்கிறது என்றால், கழுவப்பட்ட பிறகு அந்த இயேசு இம்மானுவேலராய் என்னோடு எப்பொழுதுமே கூட இருக்கிறார். இந்த இயேசுதான் இந்த வம்சத்திலிருந்து வருகிறார் என்று இயேசுவை ஜனங்களினுடைய நெருக்கமான ஒரு உறவினன் போல மத்தேயு அறிமுகப்படுத்துகிறார். இது 1ஆம் அதிகாரத்தில் இருந்த ஒரு அறிமுக பெயர், அவ்வளவுதான். அதிலும் அதில் அதிகமாய் இருப்பது பெயர் பட்டியல். போன வாரம் சொன்னேன், மத்தேயுவின் சுவிசேஷம் ஒரு வாலிபனுடைய குடும்ப திருமண வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து துவங்குகிறது என்று. மரியாள் நியமிக்கப்பட்டால் யோசேப்புக்காக, ஆனால் அந்த திருமணம் வருவதற்கு முன்பே பிரச்சனை வருகிறது. புதிய ஏற்பாடு ஒரு மனுஷனுடைய பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கிறது. பிரித்து விடலாமா, தள்ளி விடலாமா, அந்த பெண் வேண்டாம் என்று சொல்லலாமா என்று. ஆக ஒரு மனுஷனுடைய குழப்பமான ஒரு சூழலில் செய்தி துவங்குகிறது. ஆகையினால் தான் சொன்னேன், முறிந்து போகிற திருமணங்களை விட
முறிந்து போகிற நிச்சயதார்த்தங்கள் நல்லது என்று வாழ்க்கையினுடைய ஒரு செய்தியை முதல் அதிகாரத்திலே பார்த்தோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் வரும் பொழுது இயேசு இரட்சகராக அல்ல, இம்மானுவேலராக அல்ல, இயேசு ராஜாவாக முன்னிறுத்தப்படுகிறார். இயேசு ஒரு ராஜா. அதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தின் மைய பெயர். இயேசு ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு இரட்சகர் ஒரு ராஜா, இம்மானுவேல் ஒரு ராஜா, மீட்கிறவர் ஒரு ராஜா. ஆக இந்த முழு அதிகாரமும் ஒரு ராஜாவை குறித்து பேசுகிற அதிகாரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம். பொதுவாக இந்த அதிகாரம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே வாசிக்கப்படுகிற அதிகாரம். மத்தேயு 1, மத்தேயு 2. அதற்கு பிறகு இந்த பக்கம் போவது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அதிகாரம் டிசம்பர் மாதங்களில் மட்டும் வாசிக்கப்படுகிற அதிகாரம். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு விசுவாசிக்கு இந்த அதிகாரம் சொல்லுகிற செய்தி என்ன என்பதுதான் மிக முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டால் உன் ராஜாவை தேடி கண்டுபிடி. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் எருசலேம், பெத்லகேம், எகிப்து, நாசரேத். எருசலேம், பெத்லகேம், எகிப்து, நாசரேத். சொல்லுங்க பாப்போம் இந்த அதிகாரத்தில் வர பெயர்களை. நாசரேத். ஓகே. இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள், நம்பர் 1 ஏரோது, சாஸ்திரிகள், வேதபாரகர், அர்க்கெலாயு, யோசேப்பு, மரியாள், இயேசு. இந்த அதிகாரத்தில் 7 முக்கிய நபர்கள். இந்த முக்கிய நபர்களும் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள். இந்த செய்திகள் இவர்களை கொண்டுதான் மையமாக வருகிறது. ஏரோது ராஜா, ஏரோதுவை சந்தித்த சாஸ்திரிகள், ஏரோது அழைத்த வேதபாரகர்கள், ஏரோதுக்கு பின்பு ராஜாவாக வரும் அர்க்கெலாயு, இவைகள் எல்லாருக்கும் மத்தியிலே மரியாள், யோசேப்பு, இயேசு. ஆக இந்த நபர்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள். கவனிங்கள், இந்த அதிகாரத்தில் இருக்கிற மைய பொருள், மைய கருத்து, ஒரு வார்த்தை மிக முக்கியம். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அந்த பணிந்து கொள்ள வந்தோம் என்ற வார்த்தை தான் இந்த அதிகாரத்தின் மைய ஆவிக்குரிய வார்த்தை. எங்கிருந்து வந்தார்கள்? ஸ்டார் இன் த ஈஸ்ட் அண்ட் ஹேவ் கம் டு வர்ஷிப் ஹிம் அப்படின்னு அந்த சாஸ்திரிங்க சொன்னாங்க. சரி, சாஸ்திரிங்க சொன்னதையே போலவே ஏரோதும் சொன்னான். நீங்க போய் அந்த பிள்ளைய பார்த்து திரும்ப வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து பணிந்து கொள்ளுகிறேன். ஏரோதும் சொன்னா பணிந்து கொள்ளுகிறேன். பணிந்து கொள்ளுதல் இந்த அதிகாரத்தின் மைய பொருள். சரி, சாஸ்திரிகள் போய் இயேசுவை பார்த்து பிள்ளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். சோ பணிந்து கொள்ளுதல் இயேசுவின் அந்த அதிகாரத்தின் மைய பொருள். இயேசுவை பணிந்து கொள்ளுதல், இயேசு ராஜாவை தொழுது கொள்ளுவது என்பதுதான் இந்த அதிகாரம் ஒவ்வொரு வாசகனுக்கு கற்றுக் கொடுக்கிற அதிகாரம். இது கிறிஸ்துமஸ் காலத்தில் படித்தால் கிறிஸ்துமஸ் செய்தி, சாதாரண நாட்களில் படித்தால் இது முக்கியமாக இயேசுவை பணிந்து கொள்வதற்காக புறப்படும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில் வருகிற சவால்களை எதிர்கொண்டு எப்படி இயேசுவை பணிந்து கொள்வது என்பதை இந்த அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால், ஆண்டவரை சேவிப்பவர்களானால், கர்த்தரை பணிந்து கொள்ள விரும்புபவர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த ஒரு காரியத்துக்காக பயணிக்கும் பொழுது உங்கள் விசுவாச வாழ்க்கையில் வருகிற
தடைகள், எதிர்ப்புகள், சவால்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இவைகளையெல்லாம் தாண்டி எப்படி இயேசுவை போய் பார்த்து பணிந்து கொள்வது என்பதை இந்த அதிகாரம் ஒவ்வொரு விசுவாசிக்கு பாடமாக சொல்லுகிறது. ஆக இந்த அதிகாரத்திலிருந்து முக்கியமான காரியங்களை நாம் படித்து கொள்ள முடியும். கவனியுங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறது. என்ன மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறது? நிகழ்ச்சி என்ன? ஏரோதுவை பார்க்க சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. ஒரு கேள்வியோடு சாஸ்திரிகள் தேடுகிறார்கள் அரண்மனையிலே ராஜா எங்கே என்று. அவர்கள் நினைத்தார்கள், ராஜா என்றால் அரண்மனையில் இருப்பார், ராஜா என்றால் பெரிய இடத்தில் இருப்பார், யூதருக்கே ராஜா என்றால், அதுவும் நட்சத்திரம் வழிகாட்டுகிற ராஜா என்றால், உண்மையிலே இந்த ராஜா மகா பெரிய ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்று நினைத்துத்தான் நேராக அவர்கள் ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. இந்த சின்ன அதிகாரத்தை 2 பகுதியா பிரிச்சா, ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை. முழுசுமே இந்த அதிகாரத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தி, ஏரோது ராஜாவை மையம் கொண்டு நடக்கிறது. அடுத்த பாதி ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட செய்தி, இயேசு ராஜாவை மையமாக நடக்கிறது. 2 பேரும் ராஜா, ஒரு பக்கம் ஏரோது ராஜா, இன்னொரு பக்கம் இயேசு ராஜா. ஏனென்றால் இயேசு ராஜாவாக தேடப்படுகிறார். அரண்மனையில உலகத்துக்குரிய ராஜா, அரசியல் தலைவன் ராஜா ஏரோது இருக்கிறான். இப்பொழுது இந்த 2க்கும் நடுவில் விசுவாசியாக இருக்கிற, ஆண்டவரை தேடுகிற சாஸ்திரிகள் இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகளுடைய இடத்துல உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் 2 பக்கம் அவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனை என்ன? ஒரு பக்கம் அரசியல் சம்பந்தப்பட்டவைகள், பூமிக்குரியவைகள், இம்மைக்குரியவைகள், உலகத்துக்குரியவைகள். மறுபக்கம் மேன்மைக்குரியவைகள், ஆவிக்குரியவைகள். மேன்மையான ராஜா, உலகத்தில் விட பெரிய ராஜா, பரலோக ராஜா, யூதருக்கு ராஜா. ஆக இந்த அதிகாரத்தில் 2 பக்கமும் இடையிலே இருக்கிற, அதாவது இயேசுவை தேடுகிற, இயேசுவை பணிந்து கொள்ள விரும்புகிற ஒருவருடைய பயணம். எப்படி இப்பொழுது இயேசுவை போய் பார்ப்பது? எங்கே இருக்கிறார் இயேசு தெரியாது, ஆனால் இயேசுவை பார்த்தாக வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக காணிக்கைகளை கொண்டு வந்தோம். இயேசுவை பார்க்காமல் திரும்புவதே கிடையாது. இதுதான் சாஸ்திரிகளுடைய எண்ணம். இப்போ அரண்மனைக்கு வந்தாச்சு, கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு எங்கன்னு. ஏரோது மகா ஏரோது என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஏரோது இதே பெயரில் இருக்கிற 4-5 ஏரோது என்ற பெயர்கள் சுவிசேஷ புத்தகத்தில் வருகிறது, அப்போஸ்தல நடபடிகள் வருகிறது. கவனியுங்கள், சுவிசேஷ புத்தகத்தில் 2 இடங்களிலே ஏரோது என்று வருகிறது. அந்த 2 ஏரோதும் வேறு வேறு ஏரோது. இங்கே இயேசு பிறக்கும் பொழுது இருக்கிற இந்த ஏரோது மகா ஏரோது. 33 வருஷங்கள் கழித்து இயேசு சிலுவைக்கு வரும் பொழுது, இயேசு பிலாத்துவினிடத்தில் விசாரிக்கப்பட்ட பொழுது, அந்த பிலாத்து ஏரோதுனிடத்தில் அனுப்பி வைத்தாரே, அந்த ஏரோது இன்னொரு ஏரோது. இதற்கு பிறகு அப்போஸ்தல நடபடிகளில் 12ஆம் அதிகாரத்தில் வருகிறானே ஏரோது, பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டானே அந்த ஏரோது 3வது ஏரோது. இதற்கு பிறகு அப்போஸ்தலர் 18, 20, 22 இந்த அதிகாரங்களில் வருகிற இன்னொரு ஏரோது இருக்கிறான். ஆக இந்த ஏரோது என்ற வார்த்தையை படிக்கும் பொழுது
எல்லா ஏரோதும் ஒரே ஏரோது என்று நினைக்க கூடாது. செய்திக்கு போவதற்கு முன்பு இந்த சம்பவங்களின் பின்னணியை முதல் பார்த்து விட வேண்டும். யார் இவர்கள், எங்கே இருந்தவர்கள், எதற்காக இப்படி நடந்தது என்பதை முதலாவது இந்த பின்னணியை சரிபார்த்த பிறகுதான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு போவது எளிதாகும். ஆக முதலாவது இந்த அதிகாரம் ஏரோதுவை குறித்து சொல்லுகிறது. இன்னொன்று, எந்த சுவிசேஷ புத்தகத்திலும் இயேசு டிசம்பர் 25 பிறந்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேதத்தில் ஆராய்ந்தால் இயேசு எப்பொழுது பிறந்தார் என்பதை ஒரே இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. யாருடைய நாட்களில் இயேசு பிறந்தார்? அவ்வளவுதான். இயேசு எப்ப பிறந்தார்? அவ்வளவுதான். இயேசு எப்ப பிறந்தார்? டிசம்பர் 25 அப்படின்னு சொல்றது மத சம்பந்தப்பட்ட தேதி. வேதத்துல இல்ல. வேதத்தை கொண்டு பதில் சொல்லணும்னா இயேசு எப்ப பிறந்தார்? ஏரோது ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்த போது. அப்பனா ஏரோது ராஜா என்பவன் மிக முக்கியமான ஒரு அடையாளம், டைரி குறிப்பு. இந்த இயேசு பிறக்கும் போது இருந்த ஏரோது. ஆச்சா, இது ஒண்ணு. இதே அதிகாரத்துல இதே ஏரோது இறந்து போகிறான். இதே ஏரோது. அப்படின்னா இந்த சாஸ்திரிகள் இந்த ஏரோதுவை சந்திச்ச வருஷத்துல இந்த ஏரோது இறந்து போகிறான் அப்படின்னு வைத்து கொண்டால், இந்த ஏரோது ஆட்சி செய்த காலம், அதாவது அவன் ஆட்சியில கடைசி வருஷத்தில் இயேசு பிறந்தார் என்பது வரலாற்று குறிப்பு. சரி, அப்படின்னா இந்த ஏரோது எப்போ ஆட்சியில இருந்தான், எப்போ மரிச்சான் அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இந்த கேள்விக்கு ஆண்டு வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டா எந்த வருஷத்துல இயேசு பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே அதிகாரத்துல 2 ஏரோது இருக்கிறான். ஒன்னு அப்பா, இன்னொன்னு பையன். சரி, முதல்ல சம்பவத்தை கவனிப்போம். சாஸ்திரிங்க கேட்குறாங்க. கேட்டதும் சொல்றாங்க, ராஜாவா, யூதருக்கு ராஜாவா அப்படின்னு ஏரோது கேட்டதும் ஏரோதுவும் கலங்குறான், எருசலேம் நகரத்தாரும் கலங்குறாங்க. அப்படிதான் 3ஆம் வசனம் சொல்லுது. வாசிப்ப 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவனோடு கூட முதல்ல அவன் கலங்குறான், அப்புறம் எருசலேம் நகரத்தார் கலங்குறாங்களாம். ஏன் கலங்குறாங்க? உங்க வீட்டுல உங்க அப்பா கோபமா இருக்கிறாருன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? கிட்ட போவ, அப்பா கோபமாக்குறாரு. அம்மா கோபமா இருந்தா என்ன சொல்லுவோம்? அம்மா கிட்ட இப்ப பேசாது, அம்மா கோபமாக்குறாங்க. இதுதான் ஏரோது ஒரு வயசானவன், பெட் ரிடன்ல இருக்கிறான். ஆனா அவன் ஒரு கொடிய மன்னன். இவனுக்கு பேரு மகா ஏரோது. இந்த மகா ஏரோதுக்கு 10 முறை திருமணம் ஆச்சு. அதுல சில மனைவிகளை இவன் கொலை செய்தவன், இவனுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செஞ்சவன், இவன் முக்கியமான உறவினர்களை கொலை செஞ்சவன். ஆக கொலை செய்யறது இவனுக்கு ரொம்ப சகஜமான ஒண்ணு. இவன் பார்த்தா ஜனங்க பயப்படுவாங்க. அதனால ஏரோதுக்கு அவனிடத்துல போய், நீயே ராஜா, உன்கிட்ட வந்து இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறான்னு கேட்டதும் கோபம் வந்துட்டு, ராஜா கோபமா இருக்கிறாருன்னு நினைச்சதும் ஜனங்களுக்கு பயம் வந்துட்டு. அதனால அவர் என்ன பண்ண போறாரோ, அடுத்தது என்ன பண்ணுவாரோ அப்படின்னு தெரியாது போச்சு. அதனால ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. இது ஏரோதுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா அந்த ஆள் கொடூரமானவன், நல்லவன் இல்லை. அவன் செத்தா யாரும் அழமாட்டாங்க. அதாவது பழமொழி சொல்லுவாங்களாம், ஏரோதுக்கு மகனா இருக்கிறது விட ஏரோதுவின் பன்றியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு ஏரோதுடைய வாழ்க்கை, ஏரோதுடைய ஆட்சி. இந்த இடத்துல சாஸ்திரிங்க வராங்க.
கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கலக்கம் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுறான், எங்கே அப்படின்னு சொல்லி ஏரோது ஒரு நல்ல பேரை, இயேசு அறிஞ்ச பேரை சொல்லி கேட்குறான். ஏரோது கேட்டது என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்கல, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்கிறான். வாசிங்க அது. அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பாருங்க, சரியான பேரை சூஸ் பண்றான். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? இந்த கேள்வியை கேட்டது ஏரோது. சரி, உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. பிரதான ஆசாரியர்கிட்ட இருக்கிற முக்கியமான தலைவர்களை வராங்க, வேத பாரகர் வராங்க, அதாவது வேதத்தை படிச்ச அந்த ஸ்காலர்ஸ் வராங்க. அவங்கெல்லாம் வந்து தேடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன காரணம், என்ன நடக்குதுன்னு. இப்போ இந்த விஷயம் சொன்ன பிறகுதான் அவங்க புத்தக சுருளியை பிரட்டி பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சாங்க, ஆமாம் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர் இப்படி எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் 4 இடங்கள்ல இப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இப்படி நிறைவேறிச்சுன்னு சொல்லி கோட் பண்ற அதிகாரம் இது. ரொம்ப ஃபாஸ்டா வாசித்துட்டு போயிட்டா இது அவ்வளோ சுவையா இருக்காது. வந்தாங்க, வந்து பிரிச்சு பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வாசித்தாங்க பாருங்க. மேத்யூ 5. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது? இத சொன்னது மீகா 5:2 எழுதப்பட்டிருக்குது. உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு எவ்வளவு சரியா பேசுது பாருங்களா. பெத்லகேமே அப்படின்னு பேசல, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு. அந்த நாட்கள்ல 2 பெத்லகேம் இருந்துச்சு. ஒன்னு சமாரியாவுக்கு மேல இருந்த கிழக்கு பகுதி, அங்க ஒரு பெத்லகேம் இருந்துச்சு. யூதேயாவில் ஒரு பெத்லகேம் இருந்துச்சு. சோ யூதேயாவில் பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு வருவார் அப்படின்னு. இந்த குவார்ட்டர் பேஜில் இயேசுவை 3 முக்கியமான பெயர்கள் அறிமுகப்படுத்துது. 1 இயேசு ராஜா, 2 இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், 3 இஸ்ரவேலை ஆளும் பிரபு. மேத்யூ இயேசுவை அறிமுகப்படுத்துறப்ப என்னென்ன பேர்கள், அர்த்தமுள்ள பேர்களை போட்டு பேசுறாரு பாருங்க. இப்போ யூதருக்கு ராஜா, கிறிஸ்துவானவர், இஸ்ரவேலை ஆளும் பிரபு, 3 பேர்கள் வந்துருச்சு. இதுக்கு பிறகு வர பேர்கள்லாம் பிள்ளை 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 அப்படின்னு வரும். அவர்கள் அந்த பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீ பிள்ளையையும் அந்த தாயாகிய மரியாதையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. இதுக்கு பின்னால வரத்து எல்லாமே பிள்ளை என்ற வேர்டு பெயர் பயன்படுத்தப்படுது. ஏறக்குறைய 9 இடங்கள்ல இந்த பிள்ளை என்ற வேர்டு பயன்படுத்தப்படுது. ஆனா இயேசு ஒரு ராஜா, இயேசு ஒரு கிறிஸ்து, இயேசு ஒரு பிரபு என்ற வார்த்தை, இயேசு ஒரு மனுஷனை ஆளுவாரானால் இந்த 3 காரியத்தையும் அவர்களுக்கு தலைவனா இருந்து செய்வார். கவனிங்கள், என்னுடைய இயேசு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னுடைய இயேசு ஒரு கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னுடைய இயேசு என்னை ஆளுகிற பிரபு என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூடும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து படிப்பது எவ்வளவு சந்தோஷம். மத்தேயு ஆக்கியோன் ஆண்டவரை குறித்து எவ்வளவு அழகான செய்திகளை எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு ஒரு ராஜா என
அறியப்படுகிறார். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு யூதருக்கு மட்டும் ராஜாவல்ல, நமக்கும் ராஜா. இயேசு ராஜா, வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அபிஷேகத்தை பெருகக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு இயேசு கிறிஸ்து. ஆம், இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து, இயேசு பிரபு. எவ்வளவு சந்தோஷமான பெயர்கள் பாருங்கள். இந்த இஸ்ரவேலை ஆளும் பிரபு உங்கள் வாழ்க்கையை ஆண்டால் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை அவர் கொடுப்பது போல் உங்களுக்கும் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிரபுவாக உங்களை ஆளுகை செய்தால் நீங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இயேசுவின் ஆளுகைக்குள் வாருங்கள், அவர் உங்களை ஆளட்டும். இயேசு ராஜா, உங்கள் வாழ்க்கையை ஆளும் ராஜா. இயேசு பிரபு, உங்கள் வாழ்க்கையை ஆளும் பிரபு. இயேசு கிறிஸ்து, உங்களை அபிஷேகிக்கிற கிறிஸ்து. மத்தேயு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயனுள்ள செய்திகளை பகிர்ந்தது போல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு பயனுள்ள செய்தியை பகிர்வோமாக. உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பிரபு இருக்கிறார், உங்களுக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ராஜாவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆளுகை செய்யும், அவர்களை நீர் வழி நடத்தும். ஒரு ராஜா என்னவெல்லாம் தம்முடைய குடிமக்களுக்கு செய்வானோ அதே போல ராஜா நீர், பெரும் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானங்கள் கொள்ளாதவர், சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமான். அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆளும்படி நாங்கள் அழைக்கிறோம். வாரும் இயேசு ராஜா, எங்களை ஆண்டு கொள்ளும், இந்த வீட்டாரை ஆண்டு கொள்ளும், இந்த சகோதரன் சகோதரி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டு கொள்ளும். அவர்களை நீர் ஆளும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அபிஷேகமும் பெருகும். அப்பா, நீர் அவர்களை பெருகச் செய்யும், நீர் அவர்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்யும், நீர் அவர்களுடைய வழியெல்லாம் அவளை காத்து நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு உங்கள் ராஜா, இயேசு உங்கள் பிரபு, இயேசு உங்கள் கிறிஸ்து. ஆம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ராஜாவாகவும் பிரபுவாகவும் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்து வழங்குவார். சந்தோஷம்தானே? கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தொடர்ந்து மத்தேயு செய்திகளை கேளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. உங்களை இத்தனை நாள் நடத்திட்டு வந்த நட்சத்திரம் கூட இல்லையேன்னு யோசிக்காதீங்க. அதே தேவன் உங்களை கீழே இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாலும் மேல இருந்து பரத்திலிருந்து உதவிய அனுப்பி நடத்துவார்.